சிவாய நம. அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள். மகரிஷி தாயுமானவர் மும்மலங்களால் பிறவிச் சுழலில் சிக்குண்டு வாடும் தன்னை அதனின்று விடுவித்து தனக்கு மேலான வீடு பேற்றின்பத்தை நல்க வேண்டும் என்று கருணைக்கடலாக விளங்கும் பரம்பொருளான சிவபிரானின் பேரருட்பெருங்கருணை குண நலன்களை போற்றி வணங்கி விண்ணப்பிக்கும் பொருட்டு தோன்றி சிறிது காலமும் நிலைத்து நில்லாது வாடி வதங்கும் மலர்களால் தொடுக்கப்பட்ட மலர் மாலைகளை பதியாகிய சிவபிரானுக்கு சாற்றி வணங்கி வழிபடாது மகரிஷி தாயுமானவர் பன்மாலை என்னும் இத்தலைப்பில் எக்காலத்தும் வாடாத தமிழ்ச் சொற்களால் ஆன பாக்களால் தொடுக்கப்பட்ட பாமாலைகளை அப்பரமனுக்கு சாற்றி வணங்கி வழிபடும் விதமாக அளித்தருளியதே இவ்வருட்பாடல்களாகும். பன்மாலை திரளிருக்க தம்மை உணர்ந்தோ பாமலைக்கே நீதான் பட்சமென்று நன்மாலையாயிடுத்து சொன்னார் நல்லோர் நலமறிந்து கல்லாத நானும் சொன்னேன் சொல் மாலை மாலையாய் கண்ணீர் சோர தொண்டனேன் என்னாலும் துதித்து நிற்பேன் என் மாலை அறிந்து இங்கே வாவாயன்றே என்னை கலப்பாய் திருக்கருணை எம்பீரானே. அருணை மொழி சிறிதில்லேன் ஈதல்லில்லேன் கண்ணீர் கம்பலை எந்தன் கருத்து கேட்க ஒரு பொழுதும் பேட்டறியேன் என்னை ஆடும் ஒருவவும் அடிமை நான் ஒருத்தனுக்கோ இருவினையும் முக்குணமும் கரணம் நான்கும் இடர் செய்யும் ஐம்புலனும் காமாதி ஆறும் வரவரவும் ஏழைக்கோர் எட்டதான மதத்தொடும் வந்து தீர்த்த நவ வடிவம் அன்றே. வடிவனைத்தும் தந்த வடிவில்லா சொத்த வான் பொருளே எளியன் மணமாமாயம் குடிகெடுக்க தூஷம் கட்டி கொண்ட மோனம் குருவையன் தெய்வமே கோதில்லாதபடி எனக்கு ஆனந்த வள்ளம் வந்து தேக்கும் பாடி எனக்கும் திரு கருணை பாற்றும் ஆரே அடியெடுத்தென் முடியில் இன்னம் வைக்க வேண்டும் அடிமுடி ஒன்றில்லாத அகண்ட வாழ்வே. வாழ்வனத்தும் மயக்கமென தேர்ந்தேன் தேர்ந்தவாறே நான பால்வோர் வழிபாராமல் தாழ்வு பெற்று இங்கிருந்தேன் ஈதன மாயம் தடையுற்றால் மேற்கதியும் தடையதாமே உள்வலியோ அல்லதுன்றன்
திருக்கூத்தோ எங்கு ஒரு தமியன் மேற்குறையோ உணர்த்தாயின்னும் பழவதி படையினக்கு முடியாதெல்லாம் படைத்தளித்து துடைக்கவல்ல பரிசினானே. நான் இங்கென்னும் அகந்தை எனக்கேன் வைத்தாய் நல்வினை தீவினை எனவே நடுவே நாட்டே போனாரும் ஓடர் தூமை என் மீது ஏன் வைத்தாய் உயிரெனவும் என்னை ஒன்றாய் உள் ஏன் வைத்தாய் ஆனாமையாய் அகில நிகில பேதம் அனைத்து நுள்ளும் தானாகி அறிவு ஆனந்தம் தேனாகி பாலாகி கனியாய் கண்ணல் செழும் பகாய் கற்கண்டாய் திகழ்ந்த ஒன்று செழும் பகாய் கற்கண்டாய் திகழ்ந்த ஒன்று. ஒன்றி நின்றும் என்னை உண்ணும் உணும் பொருளலை நீ உன் பலன்பால் நின்ற தன்மைக்கிறங்கும் வைராக நந்தேன் நிவர்த்தி அவை வேண்டும் இந்த நீலனுக்கே என்றும் என்றும் என்னெறி ஒரு குணமும் இல்லை இடுக்குவார் கை பிள்ளை ஏதோ ஏதோ கன்று மனத்துடனாடு தடை தின்றால் போல் கல்வியும் கேள்வியுமாகி கலக்குற்றேனே. உற்ற துணை நீ அல்லால் பற்று வேறொன்று உன்னேன் பண்ணால் உலகத்தோடு ஆடி கற்றதும் கேட்டதும் இதனுக்கேதுவாகும் கற்பதும் கேட்பதும் அமையும் காணானித நல் துணையை அருள் தாய இன்பமான நாதாந்த பரம்பொருளை நாரணாதே சொற்றமுமாய் நல் அன்பர் தமை சேயாக தொழும்பு கொள்ளும் கணகணமே ஜோதி குன்றே. குன்றாத மூவொருவாய் அருவாய் ஞான கொழுந்தாகி அரு சமய கூத்துமாதி நின்றாய மாய எனும் திரையை நீக்கி நின்னையார் அறிய வல்லார் நினைப்போர் நெஞ்சம் மன்றாக இன்ப கூத்தாட வல்ல மணியன் கண்ணே மாமருந்தே நால்வர்க்கு அன்றாலின் கீழிருந்த மோன ஞானம் அமைத்த சின்முத்திரை கடலை அமரரேரே. திரையிலா கடல் போல சலனம் தீர்ந்து தெளிந்துருகும் பொன் போல ஜகத்தை எல்லாம் கரையவே கணிந்துருக்கும் முகத்திலே நீ கணிந்த பரமானந்த கட்டியின் வரையிலே வர காணேன் என்னால் கட்டி வார்த்தை சொன்னால் சுகம் வரும் வஞ்சனே இறையிலே இருத்தி நிர்விகற்பமான இன்பனிசை கொடுப்பதையா எந்த நாளோ எந்த நாள் உனக்கு அடிமையாகும் நாளோ என்னாலோ கதி வருநாள் எளியன் சிந்தை நாள் அது வரைக்கும் மயங்கிற்றல்ல தெளிந்ததுண்டோ மௌனியாய் தெளியவோ சொல் தந்த நாள் முதல் இன்ப கால் சற்றல்லால் தடையற ஆனந்த வெள்ளம் தானே பொங்கேன் வந்த நாள் இல்லை மற்ற அலைந்தேன் உன்னை மறவா இன்பத்தாலே